DaVinci Resolve வெர்ஷன் 20ல 2 ஸ்டெப் யூஸ் பண்ணி ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். நான் DaVinci Resolve எடிட் பேஜ்ல DaVinci Resolve ஐகான ஒரு PNG ஃபைலா நான் டைம்லைன்ல வச்சிருக்கேன். எடிட் பேஜ்ல நான் இன்ஸ்பெக்டர் டேப்க்கு போயிட்டு, அங்க இந்த பிக்சரோட எக்ஸ்போசிஷன கீ ஃப்ரேம் பண்ண போறேன். கீ ஃப்ரேம் பண்ணிட்டு இந்த DaVinci Resolve லோகோ ஸ்க்ரீன்ல தெரியாத அளவுக்கு அத நீங்க வெளிய மூவ் பண்ணிக்கங்க. நான் இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து 4Kல வொர்க் பண்றேன். அதனால அந்த எக்ஸ்போசிஷன் வந்து -2900, -3000 அதுக்கு பக்கத்துல வருது. நீங்க இத வேற ரெசல்யூஷன்ல வொர்க் பண்ணீங்க அப்டின்னா, அதுக்கேத்த வேல்யூஸ நீங்க செட் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த அனிமேஷன் 40 செகண்ட்ஸ்க்கு வேணும். ஸோ டைம்லைன்ல 40 செகண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு, உங்க இன்ஸ்பெக்டர் டேப்ல பொசிஷன் எக்ஸ டபுள் கிளிக் பண்ணி 0ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ப்ளே பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க அனிமேட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா, நீங்க இங்க பார்க்குற அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்காது. இதுக்கு பேரு தான் லீனியர் அனிமேஷன்னு சொல்லுவோம். லினியரா இருக்க இந்த அனிமேஷன எப்படி ஸ்மூத்தா, புரொஃபஷனலா மாத்துறது அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப பார்ப்போம். DaVinci Resolve 20ல கீ ஃப்ரேம் அப்படின்னு இங்க ஒரு டேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுல வீடியோவுக்கு கீழ பொசிஷன் எக்ஸ செலக்ட் பண்ணுங்க. நீங்க அத செலக்ட் பண்ண உடனே இந்த மாரி ஒரு கிராஃப் இருக்கத பார்ப்பீங்க. இதுல அந்த 0 அண்ட் -3000 கனெக்ட் பண்ற லைன் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கத பார்ப்பீங்க. இப்படி ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கிறது தான் லினியர் அனிமேஷன். இந்த லினியர் அனிமேஷன் தான் இப்போ நம்ம கீ ஃப்ரேம் எடிட்டர யூஸ் பண்ணி ஸ்மூத்தன் பண்ண போறோம். இந்த மாதிரி அத செலக்ட் பண்ணிட்டு, இந்த பாராமீட்டர்ஸ்க்கு நேரா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈஸ் இன் பட்டன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த அனிமேஷன அனிமேட் பண்றதுக்கு இந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணி ஈஸ் அவுட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இத ரீசெட் பண்ணிடுறேன். 2யும் ஒரே நேரத்தில அனிமேட் பண்ணணும்னா 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஈஸ் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு ப்ளேபேக் பண்ணி பார்ப்போம். இந்த அனிமேஷன இன்னும் கொஞ்சம் புரொஃபஷனல் ஆக்குறதுக்கு ஒரு ஜூம் ஆட் பண்ணலாம். என்னோட டைம்லைனோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்துட்டு, என்னோட ஜூம் பாராமீட்டர்ஸ்க்கு வந்து அத 0.68ல நான் செட் பண்ண போறேன். போன அனிமேஷன் எண்ட் ஆன 40த் ஃப்ரேம்க்கு வந்துட்டு, ஜூம திரும்ப 1க்கு ரீசெட் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் பண்ணுங்க. இப்போ இத ப்ளேபேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அனிமேஷன் கிடைச்சிருக்கும். பட் இதுல ஜூம் அனிமேஷன் ஸ்மூத்தா இல்ல. இத ஃபிக்ஸ் பண்றதுக்கு அகைன் நம்ம கீ ஃப்ரேம் டேப்ப யூஸ் பண்ண போறோம். கீ ஃப்ரேம் டேப்ப செலக்ட் பண்ணி, அகைன் உங்க பாராமீட்டர்ஸ செலக்ட் பண்ணி, வீடியோல பொசிஷன் எக்ஸ அன்செலக்ட் பண்ணுங்க. ஜூம் எக்ஸ், ஜூம் ஒய்ய செலக்ட் பண்ணிக்கங்க. ஜூம் அனிமேஷன பொறுத்தவர, அந்த அனிமேஷன் எண்ட் ஆகும்போது தான் எனக்கு ஈஸிங் வேணும். அதனால எண்ட் பாயிண்ட்ட செலக்ட் பண்ணி இந்த மாரி ஈஸ்ன்னு குடுத்துருங்க. இப்போ ப்ளேபேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் அனிமேஷன் அண்ட் எக்ஸ் அனிமேஷன் 2மே ஸ்மூத்தா இருக்கும். இந்த அனிமேஷன இன்னும் அழகுபடுத்துறதுக்கு, இன்னும் மோர் புரொஃபஷனல் ஆக்குறதுக்கு இன்னும் ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு மோஷன் பிளர் ஆட் பண்றது. இதுக்கு என்னோட எஃபெக்ட்ஸ் டேப்ல போயிட்டு, டைரக்ஷனல் பிளர்ர என் கிளிப் மேல டிரா பண்ண போறேன். டிரா பண்ணதுக்கப்புறம், என்னோட இன்ஸ்பெக்டர் டேப்ல வந்து, என்னோட 40த் ஃப்ரேம்ல வச்சு, இத நான் என்ன பண்ணுவேன்னா, பிளர் ஸ்ட்ரெங்த்த கீ ஃப்ரேம் பண்ணி, ஆல்மோஸ்ட் ஒரு 0 கிட்ட கொண்டு போயிருவேன். இதுக்கப்புறம் என்னோட டைம்லைன்ல 0த் ஃப்ரேம்க்கு போயிட்டு, பிளர் ஸ்ட்ரெங்த்த திரும்ப கீ ஃப்ரேம் பண்ணி, ஒரு 0.7 ஆர் இல்லன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு இப்போ ப்ளேபேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளர் அனிமேஷனும் இதில ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 விஷயம், ஈசிங் அண்ட் மோஷன் பிளர் ஆட் பண்ணீங்கன்னாலே, உங்க அனிமேஷன் ஸ்மூத் அண்ட் புரொஃபஷனலா இருக்கும்.